பொருளாதார நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 7ஆம் நாள் பயணம் இன்று மகியங்கனையில் இருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV, MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இன்று முற்பகல் மகியங்கனையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் வாகன தொடரணி பொலனறுவியை சென்றடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் மகியங்கனையில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் சேர்ந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணியின் 7ஆம் நாளான இன்று மகியங்கனையிலிருந்து புலனறுவை நோக்கி சைப்ரஸ் நாட்டின் கொடியை தாங்கிய வண்ணம் நாம் பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் இன்று காலை 9 மணிக்கு விசேட நிகழ்வுகளின் பின்னர் சைப்ரஸ் நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாங்கள் புலனறுவை நகர் நோக்கி பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் நமது வாகன தொடரணியின் இலக்காக பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனைமடை பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து பல மாவட்டங்களையும் தாண்டி தற்போது மகியங்கனையில் கால் பதித்துள்ளோம். அந்த வகையில் இன்று காலை 9 மணிக்கு மகியங்கனையிலிருந்து சைப்ரஸ் நாட்டின் கொடியை தாங்கியவன நாம் புலனறுவை நோக்கி பயணிக்க உள்ளோம். ஆகவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரையும் எம்முடன் ஒன்றிணைந்து எம்மை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் மீண்டும் அன்புடனும் ஆதரவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது பயணமானது பல கிராமங்கள் நகரங்களையும் தாண்டி பயணிக்கவிருக்கின்றது. வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற எமது வாகன தொடரணியுடன் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவுடன் அன்புடன் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டு அந்த வகையில் வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தருவதற்காக நியூஸ் குழாம் இங்குள்ளோம். நியூஸ் செய்திகளுக்காக மகியங்கனையிலிருந்து ராசதுரை ஜெயரூபன்.